ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரம்மியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ப்ரைஸ் கொடுக்குறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நான் கொடுத்துட்டேன் 50 பாயிண்ட்டு. அவங்க 2 பேருமே கொடுக்கல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு 2 ரம்மி வந்திருக்கு. இன்னும் 50 பாயிண்ட் நம்ம கொடுக்கலாம். அதனால் தைரியமாக ஆடுறேன் 2 ரம்மியை வச்சுக்கிட்டு. ஓகே, 2 பேரும் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்க்கலாம். இப்போ நமக்கு 99 ரூபா கேட்குது. நம்ம தான் லீஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 56 ரூபா தான் கேட்குது. 6 ரூபா தான் ப்ராஃபிட்டு. இதே அந்த இடத்துல நானாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருவேன். 6 ரூபாயா இருந்தால் 5 ரூபாயா இருந்தால் 10% ப்ராஃபிட்டு. இப்போ இந்த லாபத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக தெரியும். நீங்கள் 50 ரூபா போட்டேன், வெறும் 6 ரூபா தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தெரியும். 50 ரூபா போட்டேன், இப்போ 10% ப்ராஃபிட் வருது அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லையேன்னு தோணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பிட் ப்ரைஸ் கொடுத்துருவீங்க. அப்படி தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிட் ப்ரைஸ் கொடுத்துருவோம். 2 பேர் தான் இருப்போம். நம்ம கொடுத்துருவோம், ஆப்போனண்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ரவுண்டு அவங்க கொடுத்துருவாங்க. போன தடவை நான் கொடுத்தேன், நீ கொடுக்கல அப்படின்னு கோவப்பட்டுட்டு கொடுக்காம விட்றது. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கலைன்னா என்ன, நம்ம கொடுத்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பிட் ப்ரைஸ் கொடுக்காம விட்றதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல அப்படின்னா சோல் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம். இன்னொன்று காசு நம்ம அசலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 வாய்ப்பும் இருக்குது. கொடுக்கறதுனால என்ன ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக காசு போகாது. நம்ம அசல் வந்துடும். நம்ம அடுத்தாட்ட கண்டினியூ பண்ணலாம். ஒரு 3 4 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ எவ்வளவோ லாபம் இருக்கும். லாபத்தை கையில் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஆடுங்க, கமுத்தி ஆடுங்க. 5 ஆட்டம்னாலும் பரவாயில்ல, கமுத்துங்க. ஸ்பிட் ப்ரைஸ் வந்தால் கொடுத்துருங்க. எந்த காரணத்துலையும் ரிஸ்க் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்காமல் ஆடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இதில் இந்த ஜெயிக்க காரணமாக இருக்கிறதே ஒரு சில விஷயந்தான். என்னென்னா உங்களோட லக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து டேலண்ட்டு, அதுக்கடுத்து ஆப்போனண்ட்டோட பொறுமை. இதுதான் ஜெயிக்க காரணமாக இருக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் கோவப்பட்டு எனக்கு 2 ஆட்ட சீட்டு வரல, 3 ஆட்ட சீட்டு வரல, இந்த ஆட்டம் ஆடிடுறேன் என்ன ஆனாலும் சரி, ஏன் அப்படி ஆடுறீங்க? 5 ஆட்டம்னாலும் கமுத்துனீங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். 6வது ஆட்டம் கூட நமக்கு கேட்ஸை நமக்கு சோலையாக கூட வரலாம். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இது 6வது ரவுண்டு போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா 101 பூல் ரம்மி 6th ரவுண்டு போயிட்டுருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 101 பாயிண்ட் பூலில் பார்த்தீங்கன்னா 8 ரவுண்டுக்கு மேலே போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் அப்படி அதிகமாக போகாது ரவுண்டு அப்படின்னா, இந்த ரம்மி சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டேபிளில் சீக்கிரம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் க்ரியேட் பண்ணால் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அதனால் அந்த மாதிரி தான் பாருங்கள். இவர் அவசரப்பட்டு ஆடி இப்போ அவருக்கு போயிடுச்சு. நம்ம மறுபடியும் கொடுத்துருவோம். இவர் கொடுத்துட்டாருன்னா ஓகே, நமக்கு 100% ப்ராஃபிட், 100%க்கு மேலேயே. இப்போ அவருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் தான். இப்போ 2 பேர் பிரிக்கும் போது 127 ரூபா தான் வரும் ஆக்சுவலாக. ஆனால் இவருக்கு அதை விட எச்சா வருது. ஓகே, கொடுக்கல. இப்போ பார்க்கலாம். ரெண்டு ஜோக்கர் இருக்குது. ஸ்பேட் 2ம் ஸ்பேடாஸ் தான் நமக்கு செகண்ட் ரம்மியே. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பிரித்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய போடுவோம். அதையும் பாருங்கள். நீங்கள் ஜெயிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போவும் கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.